என்னோட நேட்டிவான மூணாருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நான் போயிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ நான் இப்போ எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணலாம் தான் இவ்வளோ நாள் கழித்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ. நான் மூணாருக்கு போயிருந்தது எல்லா டீ ஃபேக்ட்ரிக்கும் போகணும்னு நினச்சி தான் நான் போயிருந்தேன். எதுக்காக டீ ஃபேக்ட்ரிக்கு நான் போனேன்னா, நான் மூணார் எப்போல்லாம் போயிட்டு வரேனோ அப்போல்லாம் டீ தூள் வாங்கிட்டு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன். அந்த டீ பிடிச்சி போய் ஒரு சிலர் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஆர்டர் போட்டு கொடுப்பேன். இப்படி தான் ரொம்ப நாளாகவே நான் கொடுத்துட்ருக்கேன். இதனால் என்னாச்சுன்னா, நமக்கு டீ தூள் வாங்குகிற கஸ்டமர் நிறையவே ஆகிட்டாங்க. அதனால் எதுக்கு நாமளே டைரெக்டாக போய் ஃபேக்ட்ரியில் பார்த்து எந்த டீ தூள் பெஸ்ட்டாக இருக்குன்னு செக் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கலாம் தான் நான் எல்லா டீ ஃபேக்ட்ரிக்குமே போய் எல்லா இடத்துலையுமே டீ தூள் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு ஒரு டீ ஃபேக்ட்ரியில் இருக்க டீ தூள் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்தது. எதுக்கு அந்த ஒரு டீ ஃபேக்ட்ரியோட டீ தூள் மட்டும் எனக்கு பிடிச்சி போயிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரே ஒரு டீ ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் அந்த கால முறைப்படி முதல்ல டீ தூள் எப்படி ரெடி பண்ணாங்களோ அதே முறைப்படி இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில ஃபேக்ட்ரிஸ்லலாம் ஒரு சிலதுல நிறைய ஃபேக்ட்ரிஸில் வந்து புது விதமான மிஷினரிஸ் வச்சு டீ தூள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம இப்போ எண்ணெய் வாங்கும்போது மிஷினில் எடுத்த எண்ணெய், செக்கு எண்ணெய், செக்குலேயே ரொம்ப பெஸ்ட்டு எதுனா மரச்செக்கு எண்ணெய் இந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் டீ தூள். எல்லா டீ தூளுமே ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் பர்டிகுலராக இந்த டீ தூள் மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா அது பழைய முறைப்படி தயாரிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எடுக்கிற டீ தூளில் அதனோட அரோமா, அதனோட டேஸ்ட், அதனோட மருத்துவ குணம் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும். எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் டீ தூள், க்ரீன் டீ எல்லாமே கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளேவரில் உங்களுக்கு டீ தூளும் கிடைக்கும். மசாலா டீ, இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, லெமன் டீ, சாக்லேட் டீ இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவரில் எங்ககிட்ட டீ தூளும் இருக்குது. அதே மாதிரி மசாலாவும் ஒரு சிலது இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் மிளகு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதுவும் இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும்னா நான் மேலே நம்பர் கொடுக்குறேன். கால் பண்ணி டீட்டெயில் வேணால் கேட்டுக்கோங்க. எங்ககிட்ட 50 கிராம்லேருந்து டீ தூள் கிடைக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். எங்களுக்கு இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.